இமாம் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தர்மத்தில் பிரபல்யமானவர். தர்மம் என்றால் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதில் அறியப்பட்டவர். எந்த அளவுக்கு அவர் தர்மத்தில் மிகவும் விளக்கமுள்ளவராக இருந்தார்னு சொன்னால், ஒரு முறை ஒரு 2 தீனாரோ 3 தீனாரோ தர்மம் செய்கிறார். தர்மம் செய்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, இவருக்கு ஏன் நீங்க கொடுத்தீங்க, இவர் எதை எடுத்தாலும் பொறிச்சு தான் சாப்பிடுவார். அப்படி எப்படி எங்கட சமுதாயத்தில் இருப்பாங்க, யாருக்கா உதவி செஞ்சுட்டு போற நேரத்தில் இடையில போய் குறுக்கிட்டனது 4 விஷயத்தை சொல்லி அதை இல்லாமல் ஆக்கி விடுறது, அதை இல்லாமல் ஆக்கி விடுறது. இவருக்கு ஏன் கொடுக்குறீங்க, இவர் எடுத்தாலும் பொறிச்சு தான் சாப்பிடுவாருண்டு. அப்போ இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் உடனே அதை கேட்டு மாறுறவராக இருக்கல. அவர் என்ன சொன்னார்டா, அப்படியா நம்ம கொஞ்சம் கூட கொடுத்துருக்கணுமே, இது போதாதே அவருக்கு என்ன அப்படி நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும், இதை விட கொஞ்சம் கூட கொடுத்திருக்கணுமே, இது போதாம போயிருமே அப்படின்ற வார்த்தை அவர் என்ன செஞ்சாரு சொன்னார். இது எதை காட்டுது, எவருடைய வார்த்தைகள் மூலம் தர்மத்தில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் சரியான ஆளுக்கு தர்மம் செய்கிறேன்னா அது முக்கியம். ஆனா எவருடைய வார்த்தை கொண்டு அதுல நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பிந்த கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார். ஒவ்வொருவரும் அறிவில் அறியப்பட்டவர்கள். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நம்ம அவருடைய அறிவு சம்பந்தமாக நிறைய நம்ம படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், படிப்புடைய ஆர்வம் காரணமாக வறுமையோட உச்சகட்டத்தில் நாங்கள் எப்படி படித்தோம்ன்ற ஒரு விஷயம் சொல்றார். அதாவது லஃப்தத்துல் கபீத் என்ற நூலில் அவர் சொல்றார், ஒரு ஈரலின் துடிப்பு என்ற நூலில் என்ன சொல்றாருண்டா, காய்ந்த சிலர் ரொட்டிகள் இருக்குதே, இந்த ரொட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் ஆற்றோரத்தில் உட்கார்ந்து நம்ம சாப்பிடுவோம். அவசரமா போய் அங்கே போய் படிக்கிற மட்டுக்காண்டி சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்ற நேரத்தில் இந்த ரொட்டியுடைய தன்மை எப்படி இருக்கு எங்கட வறுமையை சொல்றாரு. அதுல ஒரு துண்டை நம்ம வாயில போட்டோம்னா தண்ணி குடிக்காம தொண்டையை தாண்டி இறங்காது. தண்ணி ஊற்றாமல் தொண்டையை தாண்டி என்ன செய்யாது, அது இறங்காது. ஆனாலும் லத்தத்து தலப், அறிவை தேடுகின்ற இன்பம் எங்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சது, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிச்சு. அறிவை தேடுகின்ற இன்பம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சிம்பிளாக அறிவை தேடுகின்ற இன்பத்தை நீங்க பார்க்கணும்டா, இன்றைக்கு ஸ்கூல் போய் படிக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுடைய இன்பத்தை இதையும் பார்த்தீங்கன்னா விளங்கிடும். அங்க அறிவை தேடுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்க படுற பாடு அவங்க விடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம படுற பாடும், அவர்கள் எக்ஸாம் நேரத்தில் படிக்கிற நேரத்தில் அந்த தூக்கத்தை முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு படுற பாடும் எதை சொல்லுது தெரியுமா, அந்த அறிவுடைய இன்பம் என்ன செய்யல, உள்ளத்திற்குள்ள ஏறவில்லை. உள்ளத்திற்குள்ள என்ன செய்யல, ஏறவில்லை. கிட்டத்தட்ட மயக்க ஊசி போட்டு ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் அது. அந்த லெவலில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அறிவு தேடல், மார்க்க அறிவு தேடல் இன்பமாக வந்த அந்த அறிஞர்களுடைய வரலாற்று என்ன பார்க்கிறோம், அப்படி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னால், உங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கு, எல்லா வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறதோ அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும், அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா அது உங்களுக்கு திறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா திறந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை சொல்லுவார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், மன் அக்ஸர ஷைஅன் ஹுதிம பிஹி, யார் ஒன்றை கூடுதலாக ஒன்றில் ஈடுபடுகிறாரோ அவருடைய இறுதி முடிவு அதை கொண்டுதான் என்ன செய்யும், இருக்கும். பகிரங்கமாகவா தனியாகவான்றதல்ல, நீங்க பகிரங்கமாக நல்லவராக இருந்து தனிப்பட்ட வாழ்க்கையில மோசமானவராக இருந்தால் உங்களுக்கு கத்தும் எது, அதுதான் உங்களோட முடிவு, அதுதான். தனிப்பட்ட வாழ்க்கையில சினிமாவிலே இருந்த ஒருவர் பஸ்ல சினிமா சீடியோட மரணிச்ச வரலாற்றை பார்க்கிறோம். கையில என்னது, சினிமா சீடி, அதோட என்னது அவருடைய மரணம். காரணம் என்ன, அவர் அதுல தான் என்ன செஞ்சாரு, இருந்தாரு, அதிலே என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார். நீங்க எதுல கூடுதலாக ஈடுபடுறீங்களோ ஹுத்திமபி, அதை கொண்டு தான் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், ஹத்தும் பண்ணுவான். வெளி உலகத்தில் எப்படி இருந்தீங்க என்பது தெரியாது, ஆனா அல்லாஹ் ஒருத்தனுக்கு எது தெரியும், நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருந்தீங்கன்னு சொல்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதில் கூடுதலான ஈடுபாட்டை வணக்க வழிபாடுகளில் தந்திருக்கிறான் என்கின்ற இந்த பகல். அந்த இபாதத்தில் ஈடுபடுகிற நேரத்தில் ஏனையவைகளை புறக்கணிச்சிடக்கூடாது. அவைகளில் கூடுதலான ஈடுபாடும், அவைகளில் ஒரு பேலன்ஸான ஈடுபாடும், இதில் என்ன செஞ்சிடணும், அதிகமாகவும் நாங்கள் ஈடுபட பழக வேண்டும். அல்லாஹு தஆலா அதன் மூலம் எங்களுக்கு என்ன செஞ்சிருவான், ஒரு தௌஃபீக் செய்ய வாய்ப்புண்டு. அன்புள்ள சகோதரர்களை, வரலாற்றில் பார்க்கிறோம், வணக்க வழிபாடுகள் வந்தா உபய் இப்னு கஅப் அதாவது ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியில் வரும், ரமதானுடைய இறுதி பத்தில உபை காணாமல் போயிடுவார் அப்படின்னு, ரமலான் இறுதி பத்தில காணாமல் போய் விடுவார் என்ற ஒரு செய்தி வரும். அப்படின்னா என்ன, இபாதத்தை தொழுவிச்சுக்கிட்டு இருப்பார் மக்களுக்கு. உபய் இப்னு கஅப் வந்து மக்களுக்கு தொழுவிக்கிறவர், ரமலான் இறுதி பத்து வந்தா காணாம போயிடுவார்னா என்ன, தொழுவிக்கிறது கூட அவர் என்ன செய்ய மாட்டார், ஈடுபட மாட்டார். தொழுவிக்கிறவருக்கு ஒரு கடமைக்கு என்ன,
எவ்வளோ நீட்டி தொழுதாலும் பின்னால் உள்ளவர் என்ன செய்யணும், அவதானிச்சுக்கொள்ளணும். நோயாளி இருக்கிறாரா, பிள்ளைகிட்ட சத்தம் கேட்குதா, அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அவரது வணக்க வழிபாடுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் தனியே போய் வணங்க ஆரம்பித்தார் என்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, அதே போல அதாவது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்முத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வணக்கத்துக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு பெண்மணி, வணக்கத்தில் கூடுதலாக ஈடுபட்ட ஒரு பெண்மணி. எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த வணக்க வழிபாட்டுடைய அந்த ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னால், ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு அவர் என்ன செய்தார், உம்முத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய உணவுகளை அது இதெல்லாம் அனுப்பிக்கின்றிருந்தார். நோய் முடிஞ்சோன்னு எதுவுமே அனுப்பலை. அப்போ அவர் கேட்டு அனுப்புறாரு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்ட்டு. நோய் உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பும் ரஹ்மத்தும் உங்களுக்கு என்ன செய்தது இருந்தது. அதில் நாங்கள் எங்களுக்கு அது கிடைக்கிற மட்டும் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படி செய்தோம். இப்போ அது உங்களுக்கு என்ன இல்லை, நீங்கள் தேடினா தான் அது இப்போ என்ன செய்யும், வரும். அதனால நாங்கள் என்ன செய்தோம், நிறுத்தி கொண்டோம். அப்படின்றால் ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் எனக்கு வராதா என்றிருந்த பெண்மணி. இந்த உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹாவோட என்ன செய்வாங்கண்டா, சில பெண்கள் சேர்ந்து கொள்வார்கள், தொழுவதற்காக வணக்க வழிபாடுகளுக்காக சேர்ந்து கொள்வார்கள். எதற்காக சேர்ந்து கொள்றாங்கன்னு சொன்னா, அவர்களை பார்த்து நாங்களும் தொடர்ந்து என்ன செய்யணும் என்பதற்காக அது அவர்களோடு சேர்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த அதாவது சலஃபு சாலிஹீன்கள் இபாதத்தை எப்படி அனுபவிச்சாங்க என்பதற்கான ஒரு ஆதாரம். இன்னொரு அம்சம், இது நீங்க மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்ன, வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன பல்வகைமே அதில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பகுதியை தந்திருப்பான், நம்ம கூடுதலாக ஈடுபட வேண்டும் என்ற பகுதி. நான்காவது, இபாதத்துடைய இன்பம் என்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய உரைகளில் இபாதத்தும் அதன் இன்பமும் உண்டு. இன்னும் நான் நினைக்கிறேன், எனது பார்வையில் ஒரு 75% அது என்ன இன்பம்னே தெரியாது. என்ன இபாதத்தும் இன்பமும் என்றாங்க, நம்ம துன்பம் தானே அடைகிறோம். நிறைய இன்பம் நம்மளுக்கு வந்த உண்மை அது திறந்து மனம் திறந்து சொல்வதாக இருந்தால், நிறைய பேர் இபாதத்தும் இன்பமும் என்ற தலைப்புல இன்னும் அந்த இன்பம் என்ன செய்யல விலங்கல், அது அப்படி நம்ம நினைச்சிக்கலன்னு மாறிக்கும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாங்களே தவிர, இன்பம் அடைஞ்சா எப்படி இருக்கும், இன்பம் அடைந்தால் எப்படி இருக்கும், தொழுகையில சலாம் கொடுத்த உடனே ஆள் கடைசி சப்பில் வைக்கிறார், பிழை இல்லை, அவருடைய தேவை இருந்தால் அவர் போகலாம். ஆனால் ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்துட்டு மாதிரி வேகமா போறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, என்ன காரணம், இன்பம் இருந்தா போவாங்க நீங்க நினைக்கிறீங்களா, இன்பம் இல்லை. யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையான விஷயங்களில் வேகமாக இருந்து கொள்வார்கள். நம்ம வேகமாக இருந்து கொள்றோமா, இல்லை. அப்ப இது எதை காட்டுதுன்னு சொன்னால், இன்னும் நம்ம லஸ்ஸாவை காணல, இன்பம் என்ற பகுதியை நம்ம காணல. ஒரு அறிஞர், நான் இதுல இதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும், எப்போ பார்த்தாலும் ஒரு அறிஞர் ஒரு இமாம் சொன்னார், சலஃபு சாலிஹீன்கள் ஒருவர் சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சிலர் விமர்சனம் செஞ்சிருந்தாங்கன்னா, இப்போ குர்ஆன் ஹதீஸ் இல்லையா, எல்லா இமாம்களுடைய இதாலையா போகுதுன்று. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த விஷயங்களை தெரிந்த நாம் அதை நடைமுறைப்படுத்துவதில் போராட்டத்தை பற்றி தான் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு எது மிக முக்கியம், அனுபவம். அனுபவத்துக்கு நம்மளோட உள்ள காலத்தில் அனுபவத்தை எடுத்தால் எப்படி இருக்கும், எடுக்க முடியாது. யாரை எடுக்கணும், இந்த அனுபவத்தில் யார் வெற்றி கண்டார்களோ அப்படிப்பட்ட அறிஞர்களை எடுக்க வேண்டுமே தவிர இங்கே சட்டத்தை எடுக்கிறதுக்கு யாரும் என்ன செய்யலை, நாங்கள் முற்படுத்தவில்லை. குர்ஆன் சுன்னாவை தவிர எங்களுக்கு வேற எதுவும் என்னது மார்க்கம் இல்லை. ஒரு அறிஞர் சொல்கிறார், இபாதத்தில் நான் 20 வருடம் போராடி இருக்கிறேன். எப்படி 20 வருடம் இபாதத்து செய்யற போராடி, 20 வருஷம் 5 நேரம் தொழணும், சுன்னத்து தொழணும், 5 நேரம் தொழணும்ன்றது போராட்டம் இருந்தோ இல்லையா, எப்படி என்ன மற்ற விஷயங்களை நான் தொழணும், நோன்பு பிடிக்கிறேன், அதை செய்யணும்னு போராடி இருக்கிறேன். 20 வருடங்கள் இபாதத்திலே நான் இன்பம் கண்டிருக்கிறேன். எத்தனை வருட போராட்டம், 20 வருட போராட்டம். எத்தனை வருட இன்பம், 20 வருட இன்பம். ஒரு குழந்தை உங்களுக்கு இருந்து அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நீங்க படுற பாடு, இன்பம் அடைகிறீங்களா, இல்லை, கவலையோடு தான் எப்போ இருக்கு, எதிர்காலத்தில் என்ன ஆக போகுதோ இந்த கவலை தான் முதலாவது இருக்கும். அவ என்ன செஞ்சிட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் அது இருந்து கேட்டு வைக்கும். என்றைக்கு அந்த குழந்தையை பற்றிய ஒரு நல்ல செய்தி ஒரு 18-20 வயசுல ஓகே அப்படி என்ற செய்தி உங்களுக்கு வருதோ, அண்டையிலேருந்து என்ன செய்யும், ஒரு பெருமூச்சு உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா பாவங்களை ஒரு மனிதனுடைய கவலையால் மன்னிப்பதிலேயே குழந்தைகள்ல ஒரு மனிதன் படுறானே கவலை, அதுல தான் கூட மன்னிக்கிறான். அப்படி கூடுதலாக என்னது மன்னிக்கிற எதுல, குழந்தைகள்ல ஒரு மனிதன் படுற கவலை இருக்குது, அதுல தான் அல்லாஹு தஆலா கூடுதலாக என்ன செய்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். அந்த குழந்தைகள் மீது உள்ள கவனம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, போராட்டம் இல்லாமல் இன்பம் இல்லை, போராட்டம் இல்லாம இன்பம் இல்லை. இப்ப நீங்க பாருங்க, நீங்க இபாதத்துல போராட்டம் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. உண்மையிலே நம்ம இபாதத்துல போராடுறோமா இல்லை,
இபாதத்தில் போராடுறோமா இல்லை? அதை நான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். சுபகை உரிய நேரத்தில் தொழுது கொள்வது எப்படின்னு நான் இப்போ ஒரு தலைப்பு பேசணும்னு வைங்களேன், அது கூடுதலாக போகும். எப்படி சுபகை உரிய நேரத்தில் தொழுது கொள்வதற்கு இலகுவான வழிமுறை அப்படின்னு சீரியொன்று போட்டோம்னா மக்கள்கிட்ட வேகமாக போகும். ஏன் எல்லாரும் இப்போ எதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், அதான் சொன்ன உடனே அப்படி ஆட்டோமேட்டிக்கலி அப்படி பள்ளியில் போய் விழுந்துடணும். அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டோம். இந்த எலும்பி பல்லு விளக்கி முகத்தை கழுவி உதுவெடுத்து இது எவ்வளோ பெரிய வேலை. அது மக்களுக்கு போராட்டம். இலகுவாக பள்ளிக்கு போகிறது எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, எதுவுமே நடக்காம பள்ளிக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜை, அவர்களுடைய விலா எலும்புகள் படுக்கையை விட்டு விலகும் என்றான். ஏன் அல்லாஹ் தஆலா அவர்கள் எழும்புவார்கள் சொல்லலை? எழும்புவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லாததுக்கு காரணம் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜை, அந்த படுக்கையை விட்டு விலகிற முஜாஃபா தெரியுது போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் தான் இன்பம் என்ன செய்யும், எப்பயும் இருக்கும். போராட்டம் இல்லாம ஒரு இன்பம் நீங்க அடையணும்னு ஒரு வணக்க வழிபாட்டில் நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் அது நடக்கவே ஆகாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு இயல்பாக செய்கின்ற ஒரு அருளையும் தந்திருப்பான், போராடுவதற்கான பல விஷயங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். ஒன்றில் நீங்க இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, அல்லாஹ் இயல்பாக தந்திருப்பான். அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் திறந்தது, அதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திறந்து தந்தது. அதுதான். மற்றவைகள் எல்லாம் நீங்க எப்படி அடைந்து கொள்ள வேண்டும்? போராடித்தான் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் மறந்து விடக்கூடாது. எனவே இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போராட்டம் இல்லாமல் அடைந்து கொள்ள முடியும் என்று என்ன செய்து விட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். இது 8:45 இருக்குது, சரியா? போராட்டம் இல்லாமல் எதையும் அடைந்து கொள்ள முடியும் என்று நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்க மனதில் பதிய வைத்துக் கொண்டீங்க சொன்னார், ரமலானுடைய இதற்குள்ள நுழைகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், பேரார்வம். அந்த எல்லா ஆர்வத்தையும் முதலாம் ரமலானிலே முடிச்சிட வேண்டாம் என்பதுதான் வேண்டுகோள். எப்படி, ஏன், என்ன காரணம் சொன்னால், இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ரமலான்ல ஒரு குர்ஆனை முடிப்போமான்னு கேட்டால் உங்களோட மனசு என்ன சொல்லுமெண்டா, உண்டெல்லாம் போதாது, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல 3 முறை முடிக்கிறோம், அப்படித்தான் நீங்க இருப்பீங்க, சரியா? இந்த ரமலான்ல 3 முறை முடிக்கிறோம். குர்ஆன் எடுத்து முதலாம் ரமலான்ல அந்த 3 முறை முடிக்கிறோம்டா 3 முறை ஓதிடணுமே. எப்படியோ முதலாம் ரமலான்ல முடிச்சு ஒரு 10 ஜுஸ் 10 சூரா அடுத்த நாளைக்கு மிஞ்சிருக்கும், அதையும் சேர்த்து முடிச்சிருவீங்க. 2வது நாள் 3வது நாள் இல்லை 3 சரி வராது, நம்ம ஒன்று போதும். எப்படி ஒரு முறை குர்ஆனை முடிப்போம், நம்ம விளங்கித்தானே ஓதணும், 3 நாளைக்கு குறை ஓதக்கூடாதுல ஞாபகம் நீங்க அப்படி இடத்துக்கு வருவீங்க. 5ஆம் நாள் நான் போகிற நேரத்தில் எப்படி வரும்னு சொன்னால், இந்த புதிய ஒரு சிஸ்டம் போட்டுருந்தாங்களே, தொழுகைக்கு போகிற இவ்வளோ 2 பக்கம் அப்படி என்னமோ ஓதணும்னு சொல்லி, அதை முதலாவது செய்ய 2 தாள் ஓதுவோம் அப்படின்னு அதுக்கு வருவீங்க. இப்படியே தோல்வி அடைஞ்சு 10ஆம் நாளை இப்போ என்ன முடிவெடுப்பீங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு எப்படியா குர்ஆன் ஓதிடணும், குர்ஆன் ஓதாம ரமலான் கழிக்கிறது நல்லது இல்லை. இப்படி வரக்குள்ள என்ன ஆகிறதுன்ற பெரிய கவலையான விஷயம். அல்லாஹ் ரமலான் ஆரம்ப 10 நன்மை கூட வைக்கல, கடைசி 10 கொஞ்சம் பேர் காணாமல் போயிடுறான். ஆர்வமெல்லாம் 20ஓட முடிஞ்சு கடைசி 10 இல்லை. எங்கே இருக்கிறாங்க? எல்லாம் வெளியே மார்க்கெட்டில் உடுப்பு வாங்குறதுல. இப்போ இந்த லெவலுக்கு ஆகிவிட்டால், உடுப்பு வாங்குற தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் அங்கே போய் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்க கூடாது. அங்கே போய் விட்டோம்னு சொன்னால், கடைசி 10 அங்கே போயிட்டோம்டா முக்கியமான 10 நாள் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருது, போய் விடுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, திட்டமிடாது விட்டால் ஒரு நாள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சரியாக செய்துவிட முடியாது.